வணக்கம். எம்ஜி கிச்சனில் நியூ இயர் ஸ்பெஷல் மினி டிஃபன் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். நியூ இயர் ஸ்பெஷல் ஸ்வீட் பார்த்திங்கன்னா கேசரி தான். கேசரிக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சிட்டே இருக்குது. 3/4 டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இப்போ ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளோட கேசரி ரெடி. அடுத்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தான். வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து 3 விசில் வந்து ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய், மிளகு, சீரகம், முந்திரியும் சேர்த்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கலருக்காக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கிறேன். தாளிச்சதை பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. அடுத்து பொங்கலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சிறுபருப்பு தக்காளி சேர்த்த சாம்பார் தான். இப்போ சாம்பாரும் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறது பார்த்திங்கன்னா கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சீரகம், பெருங்காயம் எல்லாமே சேர்த்து தாளிச்சிருக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. அடுத்து தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய் சட்னிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இதுவும் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சாச்சு. இப்போ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பூரியை பொரித்து எடுத்துக்கலாம். பூரி வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். அடுத்து பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே வதக்கி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணியை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. அடுத்து மசாலா தோசை செய்கிறதுக்கு அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு கல் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா தடவி தோசையை திருப்பி போட்டு மடித்து எடுத்திங்கன்னா சூப்பரான மசால் தோசை ரெடி. அடுத்து இவ்வளவும் செஞ்சுட்டு மெதுவடை இல்லைன்னா நல்லா இருக்காது. அதனால் மெதுவடைக்கு மாவு அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். இந்த வடை மாவு பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் கை வச்சு நல்லா கலந்து விடணும். மாவு எந்த அளவுக்கு கலக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சூடான எண்ணெயில் வடை இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். வடை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். சூப்பரான மெதுவடை ரெடி. இப்போ நம்மளோட மினி டிஃபன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேசரி, பூரி கிழங்கு, மசால் தோசை, மெதுவடை, பொங்கல், சாம்பார், சட்னி. இந்த மினி டிஃபன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்.